Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது காம்போசிஷன் வச்சு அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி given below, find f composition of g and g composition of f. Check whether f composition of g equal to g composition of f. அதாவது இதை காம்போசிஷன் சொல்லிக்கலாம், இல்லை f of gயும் நம்ம சொல்லிக்கிடலாம். ஓகேவா? அதே தமிழ்லையும் நான் ரீட் பண்ணதை கவனிச்சுக்கிடுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g என்னும் சார்புகளை பயன்படுத்தி f of g மற்றும் g of f ஐ காண்க. f of g equal to g of f என்பது சரியா சோதிக்க. அதாவது f gன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த f gக்கும் f of gயும் g of fம் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சப்பறம் ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதான் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட் ஒனில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் சப் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 5 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. நம்ம அதில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்குறாங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். f of x equal to x minus 6, g of x equal to x square. ஸோ அப்போ இதில் முதல்ல f of g முதல்ல எடுக்கணும். அப்போ f of g equal to என்ன வரும், f of g of x equal to f of ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x எழுதிடுங்க. இதை இப்படி தான் எழுதணும். இந்த ஃபார்மெட்டு நீங்கள் மறக்கவே கூடாது. f composition of g of x எப்படி எழுதிக்கணும், f of ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x எழுதிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இந்த ஃபங்க்ஷனோட அந்த வேரியபிள்ஸை நம்ம உள்ளே அப்ளை பண்ணோம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது இருக்குது, g of x இருக்குது. அப்போ g of x-க்கு வாங்க. g of x-ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர். ஸோ அப்போது g of x-ஐ ரீப்ளேஸ் பண்ணி நம்ம x ஸ்கொயர்னு எழுதுறோம். அப்போ என்ன வரும், f of x ஸ்கொயர்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் f of x-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன, f of x equal to என்னென்ன வந்திருக்கு, x minus 6ன்னு வந்திருக்கு. அதாவது அந்த x வந்து என்ன ஆகிட்டு, ஒரு 6 சப்ராக்ட் ஆகிட்டு. அப்போ அதே மாதிரி தான் அங்கே x ஸ்கொயர் என்ன ஆகி வரும், ஒரு 6 சப்ராக்ட் ஆகி x ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வரும். ஸோ f of g of x equal to x ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம f of g கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்தது நம்ம g of f நம்ம எடுக்கிறோம். g of f of x equal to எப்படி இருக்கலாம், g of f of x. இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்னு பாருங்கள். முதல்ல f of x இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்க்கக்கூடாது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும், f of x. ஸோ அப்போ இங்கே f of x-க்கு பதில் என்ன எழுதிக்கலாம், x minus 6. அதே x minus 6 இங்கேயும் எழுதிடுங்க. ஸோ அப்போது g of x minus 6. g ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது ஸ்கொயர் ஆகி வருது. ஸோ அப்போது இதில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ஆகிட்டு, அப்போ இங்கேயும் அதே மாதிரி x minus 6 என்ன ஆயிரும், ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அப்போ g of f of x equal to x minus 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்க ஆன்சர் g of f of x equal to x minus 6 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அங்கே x minus 6 தான் இருக்குது, அது ஸ்கொயர் ஆகிட்டு. இப்போ 1 2யும் பாருங்கள். 1 2 f of gயும் தனியாக கண்டுபிடிச்சாச்சு, g of fம் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா கொஷினில் 2 கொஷின் இருக்கும் போல் f of gயும் g of f கண்டுபிடிச்சாங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் என்னது இல்லை, ஈக்குவல் இல்லை. ஸோ f of g of x இஸ் நாட் ஈக்குவல் டு g of f of x. ரீசன் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈக்குவல்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதில் ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது, இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ அதே இதில் செகண்ட் பார்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x equal to 2/x, g of x equal to 2x square minus 1. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் f composition of g of x equal to f of g of x எழுதிக்கிடணும். சேம் ப்ரொசீஜர் தான். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, g of x இருக்குது. ஸோ g of x-க்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 2x square minus 1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், f of 2x square minus 1 எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் ஃபங்க்ஷன் எஃப்க்கு வாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் எஃப்பில் என்ன இருக்குது, f of x-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன, f of x equal to 2/x. அந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி இது, எக்ஸுங்க என்ன 2/xன்னு மாறிடுது. ஸோ அப்போது இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2 போட்டு இந்த வேல்யூலாம் டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ என்ன வரும், f of g of x equal 2/2x square minus 1. ஸோ f of g of x is 2/2x square minus 1. ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம g composition of f நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் போடுங்க. g composition of f of x equal to g of f of x. தென் இங்கே ஹியர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், f of x இருக்குது. ஸோ அப்போது ஃபங்க்ஷன் f of x-க்குள்ள வாங்க. f of x என்ன நினைக்கலாம், 2/x. அப்போது g of 2/x. ஓகேவா? g of 2/x. தென் ஜிக்குள்ளே வாங்க. g of x-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த எக்ஸு ஸ்கொயர் ஆகி 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு, அப்புறம் 1 சப்ராக்ட் ஆகிருக்கு.
எக்ஸுங்கிறது 2x² - 1 மாதிரி இருக்குது. எக்ஸுன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் 2x² - 1. ஆனால் x/2 இருந்தால் எப்படி எழுதணும்? அப்போ 2x/2² - 1 எழுதணும். அதே தான் 2 × 2/x² - 1 அந்த மாதிரி எழுதணும். 2 × 2/x² - 1. இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ 2 × 4/x² - 1. ஒன்ஸ் அகேன் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8/x² - 1. ஸோ g காம்போசிஷன் ஆஃப் f of x equal to 8/x² - 1. இப்போது f of gயும் g of fம் கண்டுபிடிச்சிட்டோம். கம்பேர் பண்ணுங்கள். both are not equal. clearly both are not equal. ஸோ இந்த செகண்ட் ஒன்றுக்கும் நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஒன்ஸ் அகேன் நீங்கள் மறுபடியும் கோ த்ரூ பண்ணி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட்டுன்னு நினச்சி விடுவாங்க. பட் ரியலி என்னென்னா இந்த டாபிக் என்னது கிடையாது, உங்களுக்கு டிஃபிகல்ட்டே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 1.5லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் இதை என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் கஷ்டம் நினச்சி விட்டுறாதீங்க, செஞ்சு பாருங்கள், ஈஸி தான். ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன். f of x equal to x plus 6/3 g of x equal to 3 minus x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு அதே மாதிரி தான் f composition of g நம்ம எடுக்கிறோம். அப்போ f composition of g of x equal to f of g of x. சேம் ப்ரொசீஜர். ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x இருக்குது. g of x க்குள்ளே 3 minus x அப்ளை பண்ணதும் தென் f of 3 minus x அங்கே உங்களுக்கு வந்துடுது. இப்போ ஃபங்க்ஷன் fக்கு வாங்க. f ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணது பாருங்கள். அதோட ஒர்க்கிங் என்ன பாருங்கள். x கூட ஒரு 6 ஆட் ஆகி 3 டிவைட் ஆகிருக்கு. அப்போது 3 minus x கூட ஒரு 6 ஆட் ஆகி ஒரு 3 டிவைட் ஆகும். அதானே? அவ்வளோதான். ஸோ அப்போ அதை மாதிரி எழுதிடுங்க. 3 minus x கூட ஒரு 6 ஆட் ஆகுது, அப்புறம் 3 டிவைட் ஆகுது. 3 minus ஒரு 6 ஆட் ஆகி 3 டிவைட் ஆகுது. இப்போ நியூமரேட்டில் நம்பர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 9 minus x/3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது f of g எடுத்துட்டோம். இதே மாதிரி அதுக்கு அடுத்தது g of f எடுக்கணும். g of f of x equal to என்ன வரும் பாருங்கள். இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே f of x இருக்குது. ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள f of x அங்கே தூக்கி போடுங்க. f of x என்ன இருக்குது? x plus 6/3. அதை அப்படியே போடுங்க. அப்போ g of x plus 6/3. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கணும்? இப்போ ஜிக்குள்ளே ஃபங்க்ஷனுக்கு வரணும். g ஃபங்க்ஷன் g of x equal to 3 minus x. அதாவது இந்த x வந்து 3லேருந்து சப்ராக்ட் ஆகுது. அப்போ இங்கே இருக்க எலமெண்ட் எல்லாமே 3லேருந்து சப்ராக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்? 3 minus x plus 6/3 போட்டுவிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 minus x minus 6/3 வந்துடும். இந்த மைனஸும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? உள்ளே வந்துடும். ஓகேவா? அதனால தான் இந்த மைனஸ் உள்ளவும் -x - 6 ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன வரும்? 3 minus x/3. இப்போ 1 × 2 கம்பேர் பண்ணால் ரெண்டு என்னதான் இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ f of g of x எடுத்தாச்சு, g of f of x எடுத்தாச்சு, ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபோர்த் ஒன் ஃபங்க்ஷன் f of x equal to 3 plus xன்னு கொடுத்துருக்காங்க. g of x equal to x minus 4ன்னு இருக்குது. இதுக்கு அது மாதிரி தான் f composition of g எடுக்கிறோம். அப்போ f composition of g equal to என்ன வரும்? f of g of x. g of xக்கு பதில் நீங்கள் x minus 4 அதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணோம். அப்போ f of x minus 4ன்னு வரும். இப்போ f of ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். அந்த x கூட ஒரு 3 ஆட் ஆகிருக்கு. 3 plus xன்னு எழுதும். அப்போ இங்கே அதே மாதிரி இங்கே எழுதணும் என்ன வரும்? 3 plus x minus 4 நம்ம எழுதணும். கான்ஸ்டண்ட்டாக மட்டும் நம்ம கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கணும். பண்ணும்போது என்ன வரும்? x minus 1 உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் இக்குவேஷனு g composition of f எடுக்கிறோம். g composition of f of x equal to g of f of x. ப்ராக்கெட்டுக்குள்ளே f of x இருக்குது. f of x வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். என்ன இருக்குது பாருங்கள்? 3 plus x இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? 3 plus x கொண்டு அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா g of 3 plus x. தென் நெக்ஸ்ட்டு g கூட வாங்க. ஜியில் என்ன வேலை செய்து பாருங்கள். அந்த எக்ஸ்லேருந்து ஒரு 4 சப்ராக்ட் ஆகும். அப்போ இங்கேயும் 3 plus x கூட ஒரு 4 சப்ராக்ட் ஆகும். அப்போ 3 plus x minus 4. ஸோ ஆன்சர் இஸ் 3x minus 1. இப்போ 1 × 2 கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ f of gயும் கண்டுபிடிச்சிட்டோம், g of f கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தே ஆர் ஈக்குவல். ஸோ f of g of x equal to g of f of x. இந்த ஒன்றுக்கு மட்டும் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் f of x equal to என்ன இருக்குது? f of x equal to 4x² - 1, g of x equal to 1 plus x.
ஸோ அப்போது சேம் ப்ரொசீஜர் தான், எல்லா ப்ராப்ளத்தும் ஒரே ப்ரொசீஜர் தான். பட் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்றால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்க்கும்போது என்ன வரும், எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே மாதிரி தான், ஜி ஆஃப் எக்ஸ் போல் என்ன பண்ணிக்கலாம், 1 + x. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 + x. இதில் என்ன போட்டுக்கணும், எக்ஸுக்கு பதில் 1 + x இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், 4 × 1 + x ஹோல் ஸ்கொயர் - 1ன்னு வரும். ஓகேவா? 4 × 1 + x ஹோல் ஸ்கொயர் -1. 1 + x ஹோல் ஸ்கொயரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். சரிதானா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அங்கே யூஸ் பண்ணிக்கணும். அதான் உங்களுக்கு சைடில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? க்ளவுட்ஸில் இருக்குது பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இங்கே ஏங்கிற இடத்துல என்னது இருக்குது, உங்களுக்கு 1 இருக்குது, b இருக்கிற இடத்துல x இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 1 + 2x + x² அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 4 கொண்டு போகணும். பிஃபோரை கொண்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆயிரும், தப்பாயிரும். அதனால் முதல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணுங்க, அப்புறம் 4 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கணுங்க. பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், 4 + 8x + 4x² - 1. இப்போ இந்த ரெண்டுலேயும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² + 8x + 3ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 4ம் -1 உங்களுக்கு என்ன ஆயிரும், சப்ராக்ட் ஆகி 3ன்னு மாறிடுது. அப்போ இது 1ன்னு வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் 4x² - 1 போட்டுக்கிடுங்க. ஜியில் சிம்பிளாக தான் இருக்குது, அந்த எக்ஸ் கூட ஒரு 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ இது கூட ஒரு 1 என்ன பண்ணிக்கிடுங்க, ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போ என்ன வரும், 1 + 4x² - 1. இங்கே +1 -1 கேன்சல் ஆகி அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² வந்திருக்கு. இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஹென்ஸ் 5 ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்க, 5 டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு, எஃப் ஆஃப் ஜியாவும் ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவலாக நாட் ஈக்குவலாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். தென் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.